இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்க போறேன் திருமதி கல்பவல்லி கிட்ட. வணக்கம் கல்பவல்லி. வணக்கம் மேம். அதாவது ஒரு ரீசெண்டா ஒரு ஆட் பார்த்தேம்மா. அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவியா யூஸ் பண்ணிட்டு அவங்க டெய்லி வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சாங்கன்னாக்க வெயிட் லாஸ் சீக்கிரமா ஆயிடும். அப்படியே இப்படி இருந்தவங்க வந்து அப்படியே இப்படி குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஷாக்குன்னே சொல்லலாம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் என்ன தெரியுமோ அதெல்லாமே சொல்றீங்களா? நிச்சயமா பேசலாம். ஸ்டீவியான்னு இல்ல, எது சாப்பிட்டாலுமே அப்படி இருக்கிறவங்க இப்படியெல்லாம் மாற முடியாது. ஸோ தட்ஸ் அப்ப எப்பவுமே சொல்றது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டே அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சாப்பிட்ட உடனே உடம்பு வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு. அது ஸ்டீவியாவும் சேர்த்து தான். ஸ்டீவியா அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு சொல்லிக்கலாம். லைக் என்னன்னா சுகருக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலை ஸ்டீவியா அப்படிங்கிற அந்த லீஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்டீவியா அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர். இது என்ன பண்ணுது, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சுகர்ல அவ்வளோ கேலரிஸ் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஸ்டீவியா இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கேலரி இருக்காது. ஜீரோ கேலரி, ரொம்ப கம்மியா இருக்கும். இருந்தாலுமே ஜீரோ கேலரி கவுண்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க நிறைய எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்றாங்க. பட் ஆனா இதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூட நம்பிக்கைன்னு சொல்ற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டீவியா என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஸ்வீட் அப்படிங்கிற டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்னா அந்த ஸ்வீட் அப்படின்னாலுமே அது எப்படி வருது அப்படிங்கிற மெக்கானிசம் நமக்கு தெரியணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டீவியா அப்படிங்கிறது ஒரு 4 மில்லிகிராம் அவ்வளவுதான் அலவன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த 4 மில்லிகிராம்ங்கிறத ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4 மில்லிகிராம் நீங்க ஒரு கப் ஆஃப் காஃபில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காஃபி நீங்க குடிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். ஸோ 1 மில்லிகிராமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் சர்க்கரை, நார்மல் ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலண்டா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 மில்லிகிராம் அப்படின்னு அந்த ஸ்டீவியாவை எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகருக்கு ஈக்குவலண்டான அளவு தான் அந்த ஸ்டீவியாவோட நேச்சர். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது அந்த கண்டென்ட்டே. ஸோ இது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா, கட் ரிலேட்டட் இஷ்யூஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி ரொம்ப நிறைய ரீசன் காஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒன் மெயின் திங் என்னன்னா, எல்லாத்துக்கும் அடல்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி இதுக்குமே இருக்கு. ஒரு ஸ்டீவியாவை நீங்க லீஃப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட காஸ்ட், கமர்ஷியல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, கடையில கிடைக்கிறது, அதோட காஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஆனா அதை மீட் அவுட் பண்றதுக்கு நிறைய அடல்ட்ரேஷன் பண்றாங்க. லைக் ஸ்டீவியால குளுக்கோஸ் ஆட் பண்றது. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த ரேஞ்ச்க்கு அவங்களால செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்டீவியா நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது உங்க கட்ல நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ், கார்சினோஜெனிக்கான எஃபெக்ட் இதெல்லாம் நிறையவே இருக்கு. அண்ட் ரெகுலரா ஸ்டீவியா நேச்சுரலாவே ஒரு டயபெட்டிக் மேம். ஓகே, ஸோ நிறைய கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா கிட்னியை அஃபெக்ட் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு ரெகுலரா ஸ்டீவியா கன்சியூம் பண்றதுக்கு. ஸோ அட்வைஸ் அப்படிங்கறத ஒரு சஜஷன் அப்படின்னா, ஸ்டீவியா அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, நீங்க டயபெட்டிஸா இருக்கீங்க, உங்களுக்கு நேச்சுரல் அந்த ஒயிட் சுகரோ இல்ல பாம் சுகரோ எடுத்துக்க வேண்டாம், குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டீவியாவை ஒரு காஃபில ஒரு 1 mg ஒரு இல்ல 2 mg போதும், அவ்வளோ எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். என்ன பண்ணவே கூடாதுன்னா, நீங்க ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கும் ஸ்வீட் பண்ண போறீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவியாவை போடுறது நிச்சயமா செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க எவ்வளவு போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன் அலவன்ஸ் அவ்வளவு எடுத்துக்க முடியாது. அண்ட் அது ஈக்குவலா ஃபுல் ஃபேமிலிக்கும் ஸ்பிளிட் ஆகாது. ஸோ ஒரு நாளைக்கு 4 mg தான் ஒரு பர்சன் எடுத்துக்கணும்னா, சில பேர் அந்த ஸ்வீட் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் ஸ்பிளிட் இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும் போதெல்லாம் வந்து மொத்த ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்வீட் பண்ணிட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. பாயசம், கீரை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, இந்த மொத்தமா பண்ணிட்டு பண்றதுல ஸ்டீவியா போடுறது கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரெகுலரா என்னோட சஜஷன், பர்சனல் சஜஷன், இந்த மாதிரி ஸ்வீட்னருக்கு போறதுக்கு கம்மியா நீங்க போடுற அந்த நமக்கு கிடைக்கிற சுகரையே கம்மியா சாப்பிட்டீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். இப்போ ஒயிட் சுகர் வந்து ரீஃபைன்ட் கெமிக்கல் நிறைய இருக்கு. பட் இந்த பாம் சுகரா இருக்கட்டும், கோகோனட் சுகரா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அதையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்தின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டீவியா, எரித்ரிட்டால், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போகாம இருந்துக்கிட்டாலே பெட்டர். ஓகே.
ஸோ தட்ஸ் அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குக் பண்றப்ப வந்து ரொம்ப நேரம் அது குக் பண்ண சுகர் சேர்க்கிற மாதிரி இது கசந்துடும். ஒரு மாதிரி அந்த ஆமா. டேஸ்ட் வாயிலேயே ஆமா வைக்க முடியாது. ஆமா. இது நேச்சுரலாவே ஸ்டீவியாக்கு வந்து ஒரு பிட்டர்னஸ் இருக்கு. ம். சோ இப்பதான் ரீசென்ட்டா அதை இல்லாம ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஸ்வீட்டண்டா குடுக்குறாங்க. முன்னாடி ஸ்டீவியா எடுத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும். ஆ. சோ அது ஒரு கம்ப்ளைண்ட்டா அதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஸ்வீட்னரா எப்படி மாத்துறது அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஓ, FDA அப்ரூவ்டா? FDA அப்ரூவ்ட் மேம். ஆ, ஓகே. இப்போ கரண்ட்லி FDA அப்ரூவ்ட் அண்ட் WHO அப்ரூவ்ட் எல்லாமே அப்ரூவல் இருக்கு. ம். பட் அதை எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி ஃபார்ம்ல எடுத்துக்கணும், எப்பவுமே எக்ஸ்ட்ராக்டா அதாவது லிக்விடா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். கேப்சூலாவோ இல்ல மாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியோ இல்ல பவுடரா எடுத்துக்கிறத விட டிராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறது லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீவியா இஸ் ஆல்வேஸ் பெட்டர். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க காஃபி டீல வந்து ஜஸ்ட் ஒரு டிராப் போட்டா போதும். தட் ஆமா. இஸ் த அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இருந்தா போதும் மேம். வெயிட் லாஸுக்கும் ஸ்டீவியாக்கும் சம்மந்தம் சுகருக்கும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே. நீங்க நேச்சுரல் சுகர் அதாவது நீங்க சாப்பிடுற சுகரை கட் பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு பதிலா ஸ்டீவியா போட்டு சாப்பிடுறதுனால நோ யூஸ். ஓகே. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்மா. இது நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகிறப்ப ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஆடை பார்த்துட்டு ஒரு மிஸ்லீடிங்கா வந்து தே கோ. அதனால வந்து நம்ம கரெக்டான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறப்ப தட் ஷுட் ரீச் மோர் பீப்புள். நீங்க வந்து இதை பார்க்குறப்போ இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஜெயா டிவிலேருந்து அரிசி நேரத்துலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது ரீச் ஆகுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் கற்பகவல்லி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.